நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மாமா, காலம் போன கடைசியில வாழ்க்கையில செட்டில் ஆகலான்னு சின்ன பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? அவ என் பொண்ணுடா. அவ என் பொண்ணா இருந்தா என்னடா பண்ணுவ? நான் என்ன பண்ணுவேன்? உடனே இந்த விஷயத்த உங்க அக்கா கிட்ட, அதான் என் அம்மா கிட்ட போய் சொல்லுவேன். உங்க பொண்ணை சந்தோஷமா ஏத்துக்குவோம், அவ்வளவுதான். நீ அப்படிலாம் பண்ண மாட்டடா. என் பொண்ணுன்னு தெரிஞ்சா அவளை கொன்னுட்டு அவ மரண செய்தியை வந்து என்கிட்ட சொல்லுவ. என்ன அங்கிள் இது? உங்க ஃப்ரெண்ட் இப்படி எல்லாம் பேசுறாரு? நிறுத்துறா, சும்மா நடிக்காத. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். கழுகு மாதிரி என் வாரிசை தேடி தானடா அலைஞ்சிட்டு இருக்க. என் வாரிசுன்னு ஒருத்தி இந்த பூமியில இருக்க கூடாதுன்னு அதிகமா ஆசைப்படுறதே நீ ஒருத்தன் தான்டா. இதான் 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 உங்ககிட்ட பிரச்சனையே. எப்பவும் என்ன தப்பான கண்ணோட்டத்தோடய பாக்குற உங்ககிட்ட நான் விவாதம் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல. போடா வெளிய. மாமா ஒரு நிமிஷம். கார்த்திக், உங்க மாமாவுடைய ஆட்டிடியூட் உனக்கு தெரியும் இல்ல? உன்னை பார்க்க விரும்பல அவரு. எதுக்காக அவர் முன்னாடி அடிக்கடி வந்து நிக்கிற? இந்த பார், நீங்க வராம இருக்கிறது உங்க ரெண்டு பேருக்கும் நல்லது. என் சுத்து மேல கண்ணை வச்சிட்டு இருக்கிற இவன் அப்படிலாம் பண்ண மாட்டான். என் பொண்ணு உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சா அவளையும் அவ பின்னாடி என்னையும் மண்ணுக்குள்ள அனுப்புற வரைக்கும் இவன் என் பின்னாடி வந்துகிட்டே இருப்பான். பொண்ணை தேடி ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கட்டுமேனு தான் நான் உங்களை தேடி வரேன். நீங்க இப்படி பேசுறீங்களே மாமா. நான் பேசுறது உனக்கு பிடிக்கலன்னா என்ன பார்க்க இங்க வராத. வேட்டையாடுற மிருகங்க கூட அடங்கி அமைதியா தாண்டா இருக்கும். ஆனா பேராசை பிடிச்ச ஒன்ன மாதிரி மனுஷங்க தாண்ட வெறி பிடிச்ச அலைவானுங்க. இவர மாதிரி ஒரு தாய்மாமன் கிடைக்க நான் ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும். அங்கிள், இந்த வருஷம் அமைதிக்கான நோபல் பிரைஸ் உங்களுக்கு தான் கிடைக்கும். இந்த மாதிரி டென்ஷனான ஆளு கூட காலம் தள்ளிட்டு இருக்கீங்களே, அதுக்கு ஒரு பெரிய கும்பிடு. ஆமா அங்கிள், நான் கேட்ட கொஸ்டனுக்கு இன்னும் ஆன்சர் வரலையே. யார் அந்த பொண்ணு? ஒருவேளை தன்னோட வாரிசை தேடி அலைஞ்சுகிட்டு இருந்தாரே என் மாமா, அந்த வாரிசை கண்டுபிடிச்சிட்டாரா? அந்த பொண்ணு தான் என் மாமனோட வாரிசா? எனக்கு தெரியாது. நல்ல ஜோடி பொருத்தம். ரெண்டு பேரும் ஒருத்தனை வாழவும் விட மாட்டேங்க, சாகவும் விட மாட்டேங்க. நான் வரேன் மாமா, நான் வரேன், கட்டாயம் வருவேன். என் மாமன் எப்பவும் போலதான் என்கிட்ட எரிஞ்சு விழுந்தாரு. அவர்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை. ஜூலி உண்மையை சொல்லியிருந்தா அவர் என்ன சும்மா விட்டுருப்பாரா? போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு.
இதுல இருந்து என்ன தெரியுது? ஜூலி எதுவும் சொல்லல. அப்போ ஷாலினியை பத்தி மட்டும் சொல்லிட்டு ஜூலி உன் விஷயத்த சொல்லாம விட்டுட்டாலோ? அப்படிலாம் நடந்திருக்காதரா. ம். ஆனா கூட வந்த அந்த பொண்ணு யாருன்னு கேட்டதுக்கு என் மாமாவும் சரி அவர் ஃப்ரெண்டும் சரி ஒழுங்காவே பதில் சொல்ல. அங்கதான் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. சரி, அடுத்த பிளான் என்ன? இல்ல, இதுவரைக்கும் நிறைய தப்பு நடந்து போச்சு. அதுக்காக ஷாலினியை சும்மா விட மாட்டேன். புது வழி கண்டுபிடிப்போம். நீ போடுற திட்டம் எதுவா இருந்தாலும் சரி, அது நமக்கு கொஞ்சம் கூட கஷ்டமா இருக்க கூடாது. என்னடா சொல்ற? ஷாலினியை கொலை பண்ண நாம இது வரைக்கும் பல தடவை திட்டம் போட்டுட்டோம். ஆனா பாரு, அவ எல்லாத்துலயும் தப்பிச்சிட்டா. அவ ஆயுசு ரொம்ப கெட்டின்னு நினைக்கிறேன். ஒத்துக்கிறேன், அவ ஆயுசு கெட்டிதான், அவ அதிர்ஷ்டக்காரிதான். ஆனா அந்த அதிர்ஷ்டம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. முடிக்கிற அவளையும் அவளுக்கு உதவி பண்ண அந்த ஆண்டனியும் சேர்த்து முடிக்கிற. உன் பிளான் என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லு. போதும் 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 போதும். ஜூலி ஏற்கனவே எனக்கு ஒரு நல்ல பாடம் கத்து கொடுத்துருக்கா. அதனால இனி யாரையும் நான் நம்ப போறதில்ல. நான் செய்ய போறத வெளியில சொல்ல போறதும் இல்லை. வெற்றியோ தோல்வியோ அது என்னோடவே போகட்டும். இனி நான் ஆட போற ஆட்டத்தை நானே ஆட போறேன். சோலோ கேம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாண்டியா, எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வரும்னு தோணல. சும்மா அபசகுணமா பேசாத வாசு. நம்பிக்கையோட இரு, நல்லதே நடக்கும். என்னத்த நம்பிக்கையோட இருக்கிறது? ஆண்டனி சாலினி கிட்டே ஓப்பனா கேட்டாச்சு. சாலினி அவ சம்பந்தப்பட்டவங்களோட சம்மதம் வேணும்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் ஆண்டனி அந்த ப்ரொஃபஸரை பார்த்து பேசிட்டும் வந்தாச்சு. இது வரைக்கும் ஒரு பதிலையும் காணோம். வாசு, வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு முடிக்கிறதுக்கு இது என்ன நம்ம தொழிலா? வாழ்க்கை, லவ், கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீ சொல்றதெல்லாம் சரியா தான் இருக்கு. சாலினி சம்பந்தப்பட்டவங்க யோசிக்கிறதுலயும் தப்பே இல்ல. ஆனா சாலினி யோசிக்கிறா பாரு, அங்கதான் தப்பு. இல்ல வாசு, ஷாலினி யோசிக்கிறதுல எந்த தப்பு இல்ல. ஏன்னா பாவம் அந்த பொண்ணு என்ன பண்ணும்? அடுத்தவங்கள நம்பித்தானே வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஏன்னா காதல்னு சொன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அதுவும் சினிமாவில் பார்க்கத்தான் சந்தோஷப்படுவாங்க. வாழ்க்கையில வந்தா வெறுக்கத்தான் செய்வாங்க. நாம ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு எதுக்கு இருக்கோம்? நாம தான் ஆண்டனி ஷாலினியோட காதலை சேர்த்து வைக்கணும். நீ சொல்ற உதாரணம் நல்லதா இருக்கு. காதலுக்கு பெத்தவங்க எதிரியா இருந்தா பரவாயில்ல. காதலிக்கிற பொண்ணே அமைதியா இருக்கா. இப்போ வரைக்கும் ஒரு பதிலையும் காணோம். நான் பேசிக்கிறேன், நீ எதுவும் பேசி காரியத்தை கெடுத்துறாத. ஷாலினி, உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் கிட்டயா? ஏன்? எதுக்கு? எதுக்கா? ஆண்டனி விஷயத்துல நீ என்ன முடிவு பண்ணிருக்கான்னு தெரிஞ்சுக்கத்தான். அதான் என் முடிவை
அன்னைக்கே சொல்லிட்டேனே. சொன்ன ஷாலினி, நீ சொன்னதை வச்சு தான் ஆண்டனி அந்த ஜெயந்தி அம்மா கிட்ட போய் பேசி பார்த்தாரு. அவங்க வந்து உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? என்ன வீட்ல யாரும் ஒத்துக்கலையா? சரி விடு, உன் வீட்ல இருக்கிற யாரும் ஆண்டனி மாதிரி ஒரு ஆளை ஒத்துக்க மாட்டாங்க தான். ஆனா உன் மனசுல என்ன இருக்கு அதை சொல்லு. சொல்லு ஷாலினி, நீ ஆண்டனி லவ் பண்றியா இல்லையா? உனக்கு சம்மதம்னா சொல்லு ஷாலினி. மத்த எதை பத்தி நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். இங்க பாருங்க பாண்டியன், இனிமே இப்படி வழியில பார்த்து பேசுறது தயவு செஞ்சு வேண்டாம் ப்ளீஸ். ஷாலினி, இப்ப என்ன ஆச்சு? நான் சொன்ன மாதிரி தானே நடந்தது. என்ன பாசு, ஷாலினி மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கவே முடியலையே. பிரியா, கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன், இந்த பிரசாதம். ஷாலினி, கோயில்ல சாமி கிட்ட நீ என்னமா வேண்டிக்கிட்ட? எனக்கு தெரியும், நீதான் உனக்காக எதுவும் வேண்டிக்க மாட்டியே. மத்தவங்க எப்பவுமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறாளாச்சே, தப்பே இல்லம்மா, ரொம்ப நல்ல விஷயம். ஆனா நம்ம நம்மளை பத்தியும் கொஞ்சம் யோசிக்கணும்ல. ஆ, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த கடவுளை ஆண்டனி அனுப்பிச்சிருக்காரு. ஷாலினி, உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் ஷாலினி. நீ ஆண்டனிய விரும்புறல்ல? ஆண்டனிய பத்தி என்னை விட உனக்கு நல்லாவே தெரியும். உன் நிழலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட ஆண்டனியால அதை தாங்கிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆண்டனியை தவிர நீ வேற யார் கூட உன் வாழ்க்கையை ஆரம்பிச்சாலும் உன் வாழ்க்கைக்கு பாதுகாப்பு இல்லை. அம்மா சொல்றபடிதான் என்னால கேட்க முடியும். நான் உன் வாழ்க்கையை பத்தி பேசிட்டு இருக்கேன், உன் உயிரை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? எந்த நிமிஷம் வேணாலும் உனக்கு ஆபத்து வரலாம், உன் பின்னாடியே ஆபத்து இருக்கு. அதனாலதான் நீ ஆண்டனியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் சொல்றேன். அவரோட துணை உனக்கு கண்டிப்பா தேவை ஷாலினி. இங்க பாரு பிரியா, என் தலையெழுத்து எப்படியோ அப்படிதானே நடக்கும். உன் மனசுல என்ன இருக்குங்கிறத நீ தெளிவா சொல்லு. ஆண்டனியால உன் தலையெழுத்தையே மாத்த முடியும். பிரியா, ஆண்டனி மேல எனக்கு மரியாதை இருக்கு. என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு, அது எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன? காரணம் கேட்காத, அது உனக்கே தெரியும். ஷாலினி, இதோ பாருமா, நீ ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோ. மத்தவங்களுக்காக வாழ்றது தப்பு கிடையாது. ஆனா ஓ மனசுல இருக்கிற ஆசையை தியாகம் பண்ணிட்டு மத்தவங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக உன் குடும்ப வாழ்க்கைய ஆரம்பிச்சா அது ரொம்ப தப்பு ஷாலினி, ரொம்ப தப்பு. இங்க பார் ஷாலினி, மனசுக்கு பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா வாழலாம். ஆனா ஆண்டனிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா பாதுகாப்பாவும் வாழலாம். நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
அடடே, வாங்க 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 சம்பந்தி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானே வந்து உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன். நீங்களே வந்துட்டீங்க. அமலா நியூஸ் தெரிஞ்சதும் என்னால வீட்ல இருக்க முடியல. அமலா அதான் பெத்த மனசுங்கிறது. அமலா கிட்ட நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவளோட கோவம் குறையவே இல்லை. ரொம்ப பிடிவாதமா இருக்கா. என் பொண்ணு இல்லையா? என் பிடிவாத குணம் அவளுக்கும் இருக்குமே. அமலா மாடியில தான் இருக்கா. போங்க, போய் பார்த்துட்டு வாங்க. இத்தனை நாளைக்கு அப்புறம் உங்களை நேர்ல பார்த்தா கொஞ்சம் கோவம் குறையும். போங்க, போய் பாருங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன இங்க பார்க்க வந்திருப்ப? என்னம்மா இப்படி பேசுற? நான் இங்க தைரியத்தினால வரல, உன் மேல இருக்க பாசத்துக்காக வந்திருக்கேன். என்ன பாசமா? என் மேல உனக்கா? என்ன இது நம்ப சொல்றியா? உன் பாசம் எல்லாம் அந்த அனாதை மேல தானே? அவளுக்காக தானே என்னையும் வீட்டை விட்டு துரத்துன. அமலா, ஏம்மா இன்னும் உனக்கு ஷாலினி மேல இருக்கிற கோபம் போலியா? அவ பாவம்மா, ஒரு அப்பாவி பொண்ணு. அவ அப்பாவினா நான் என்ன பாவியா? கேக்குறேன்ல, நான் யாரு? சொல்லு, நான் யாரு? நீ சொல்ல மாட்ட. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ செத்துட்டேங்கிற நியூஸ நான் கேட்டா கூட என் கண்ணுல இருந்து ஒரு துளி கண்ணீர் வராது.